இவர்களுக்காக உம்மை வேண்டுகின்றேன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, நன்றி பெருக்கோடும் பல வேண்டுதல்களோடும் ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் ஜெபங்களும் அன்னையால் கேட்கப்பட்டு நிறைவான மகிழ்ச்சியை உங்களுக்கு தந்தருள ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இங்கே வந்திருக்கும் போது உங்களுக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வந்தீங்களா? இல்லை நிறைய பேர் நீங்கள் வரும்போது எங்களுக்காகவும் வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ண போகிறீங்களா? நிச்சயமாக எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன், இல்லையா? அதே நேரத்தில் நமக்குள்ள பல நேரங்களில் ஒரு எண்ணம் இப்படி எழலாம், நமக்காக யார் ஜெபம் பண்ணுவா? வேறு யாராவது நமக்காக ஜெபம் பண்ணுவாங்களா? எப்படி என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க என்ற எண்ணங்கள் வரலாம். நமக்காக ஒருத்தர் இருக்கார் ஜெபிப்பதற்கு. அவர் யார்? அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுவும் தன்னுடைய பாடுகளெல்லாம் கண்ணுக்கு முன்பாக இருந்தாலும் கூட தன்னுடைய நம்பிக்கையாளர்கள் கைவிட்டு விடப்படாமல் இருக்க வேண்டும், அவர்கள் பரிதவிப்புக்கு உள்ளாகக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக தன்னுடைய சீடர்களுக்காக மக்களுக்காக ஆண்டவர் தந்தையாகிய கடவுளிடத்தில் ஜெபிக்கின்றார். பொதுவாக நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மழைப்பொழிவு வழியாக நற்போதனைகளை நல்ல ஆலோசனைகளை வழங்கினார். நோயாளிகளை குணப்படுத்தியதன் வழியாக நல்ல மருத்துவராக விளங்கினார். பாவிகளை மன்னித்து அவர்களை அரவணைத்ததன் வழியாக பேர் இரக்கம் உள்ளவராக விளங்கினார். சாத்தானை பேயை விரட்டி நல்ல ஆயனாக விளங்கினார். சிலுவையிலே தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்து தன்னுடைய பேரன்பை நமக்கு எடுத்து காட்டினார். இப்படியெல்லாம் இருந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் தந்தையாகிய கடவுளிடத்திலே நமக்காக ஜெபிக்கின்றார். அவர் நமக்கு ஜெபம் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, மாறாக நமக்காகவும் ஜெபிக்கின்றார். எப்படி ஜெபிக்கின்றார்? நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். அது மட்டுமல்ல, நிறைவான மகிழ்ச்சி அடைந்து இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது என்று ஜெபிக்கின்றார். தீயோனிடமிருந்து விடுபட வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். உண்மையினால் நாம் புனிதப்படுத்தப்பட வேண்டும், அர்ப்பணமாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்திலே நாம் அத்தனை பேரும் சாட்சிகளாக வேண்டும் என்று இந்த 7 வகையான ஜெபங்கள், அவை நம் ஒவ்வொருவருக்குமே பொருந்தக்கூடியதாக அமைகிறது. அதே நேரத்தில் நாம் பார்க்கின்றோம், ஜெபம் என்று சொல்லுகின்ற பொழுது அது வார்த்தையினால் மட்டுமல்ல, இதயத்திலிருந்து எழ வேண்டும். உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதயத்திலிருந்து, தன்னுடைய உள்ளத்திலிருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். நம்முடைய ஜெபமெல்லாம் எப்படி அமைகிறது
என்று யோசித்து பாருங்கள். ஒரு கற்பனை நிகழ்வு. ஒருவர் நல்லா இறைவனிடத்தில் ஜெபம் செஞ்சிட்ருக்காரு. திடீர்னு பாருங்கள், அவரை வானதூதர் ஒருவர் திருவிழா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் கொண்டையே நிறுத்துகிறார். ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா குருவானவர் திருப்பலி நிறைவேற்றி இப்படி மறையுரையும் ஆற்றி கொண்டிருக்கின்றார். மக்கள் ஏராளமாக கூடியிருக்கின்றார்கள். அருமையான கொயர் எல்லாமே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, பல அலங்காரங்களோடு. கொஞ்ச நேரம் சென்று பாருங்கள், அங்கே போய் நின்னவருக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள் தந்தை ஜெபம் பண்ணுறாரு இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? ஆனால் அவருக்கு கேட்கலை. திடீர்னு பார்க்குறாரு, கோயரில் பாடகர் குழு நல்லா பாட்டு பாடுறாங்க, ஆனால் ஒன்றுமே கேட்கலை. மக்கள் எல்லாம் நல்லா சத்தமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவருக்கு ஒன்றுமே கேட்கலை. என்ன இது, ஒன்றுமே புரியலையே. பக்கத்தில் இருக்க வானதூதரை பார்த்து கேட்குறார், எனக்கு மட்டும் ஒன்றுமே கேட்கலையே, இது என்ன இது அப்படின்னு கேட்குறார். அப்போ வானதூதர் அவரை பார்த்து சொல்லுகின்றார், இந்த மக்கள் உதட்டினால் போற்றுகின்றார்கள், இவர்களுடைய உள்ளமோ வெகு தொலைவில் உள்ளது என்று சொல்லுகின்றார். நம்முடைய ஜெபம் அப்படியா? உதட்டினாலா நம்ம போற்றுகின்றோம்? இல்லை. அப்படி என்றால் நம்முடைய ஜெபம் உண்மையிலேயே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது போல அமைய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு விருப்பம் உள்ள ஜெபமாக மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த 7 வகையான ஜெபத்தை நினைத்து பாருங்கள். நல்ல மனிதர்களுக்கு இந்த 7 வகையான ஜெபங்களும் உரித்தாகிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்குள்ளே எந்த ஒரு பிணக்கும் எந்த ஒரு வேறுபாடும் பகைமையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? பீடத்தின் மீது காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது அங்கே உன் சகோதரனோடு உனக்கு மனத்தாங்கள் இருப்பதாக நினைவுற்றால் அங்கேயே பீடத்தின் முன்பாக காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் சென்று சமாதானம் செய்துவிட்டு பிறகு வந்து காணிக்கையை செலுத்து. நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லாருமே மனத்தாங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அதையெல்லாம் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு அர்ப்பணித்து விட்டு நாம் வருவதற்கு அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமா அல்ல, பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை எப்படி பாதுகாக்கின்றாரோ அதுபோல நாம் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த தீங்கும் நேரிடாமல் நாமும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, குடும்பத்திலே. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே குடும்பத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் வந்துவிட்டது. குடும்பத்துக்குள்ளே பயம், அச்சம், எங்கே என்ன நடக்குமோ என்ற பயம். அப்போ எப்படி ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக இருப்பது? நிறை மகிழ்ச்சி. நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் நிச்சயமாக அடுத்தவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுருப்போம். இங்கே பாருங்கள், நிறைய பேர் இன்னும் சோகமாக தான் இருக்கீங்க. ஏன்? அன்னை வேளாங்கண்ணி தாயிட்ட வந்துட்டீங்க இல்லையா? அப்புறம் சோகமாக இருக்கலாமா? மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு அடுத்ததாக என்ன பார்க்குறோம்? நாம் இந்த உலகை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது.
இந்த உலகத்தின் மீது நாம் வெற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை நாம் ஆண்டு நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய மாட்சிமையோ அரசாட்சியோ அல்லது இந்த உலகத்தினுடைய மாயையோ நம்மை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. நாம் இதற்கு மேலானவர்களாக அதிலிருந்து நாம் சிறந்து விளங்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், தீயோனிடமிருந்து நம்மை காப்பதற்காக ஆண்டவர் ஜெபிக்கின்றார். ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன பார்க்குறோம், நம்மளே மற்றவங்களுக்கு தீயோனாக மாறிடுறோம். நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாங்க, இந்த பேய் மாதிரியா இருக்குது, இந்த பிசாசு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? நம்மளை பார்த்து அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா? அப்போ யாருக்கும் நாமும் தீமையை காட்டி விடக்கூடாது, செய்து விடக்கூடாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்திலே உண்மையினால் புனிதப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நாம் நம்மையே அந்த ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்திலே சாட்சிகளாக வாழ்வோம். எங்கு பார்த்தாலும் நாம் ஆண்டவருடைய பேர் அன்பிற்கும் பேர் இரக்கத்திற்கும் சாட்சிகளாக வாழ்வோம். இந்த பீடத்திலே உங்களுடைய மன்றாட்டுக்களெல்லாம் வைக்கின்ற பொழுது இப்படி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிங்க. அன்பான இறைவா, ஆரோக்கிய தாயே, இதோ நாங்கள் ஒவ்வொருவருமே முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு உம்மிடத்திலே வந்திருக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டருளும். நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல, எங்களை சுற்றி உள்ளவர்களுக்காக, குடும்பத்தினருக்காக, யார் யார் எங்களை ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக எங்களை பிடிக்காதவர்கள், எங்கள் பகைவர்கள், எங்களை வெறுக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தருளும். ஆமென்.